ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ சாயந்தரம் சந்தைக்கே 7 மணிக்கு தான் போனோம். இருட்டை விட்டு தான் போனோம். இல்லை சந்தையில் வீடியோ எடுத்துக்கலாம். சந்தைக்கே 7 மணிக்கு தான் போனோம். இவன் அப்படிலாம் வீடியோ எடுக்க யோசிப்பேன். அதனால தான் வீடியோ சந்தை எங்கேயும் வெளியே போனாலும் எடுக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வலிக்கணுமா? நாங்கள் இந்த கொத்தமல்லி சட்னி வைப்போம். தேங்காய் இருக்குது. இது புதினா சட்னி வைப்போம்ட்டு சட்னிக்கு ஆயிடும். நைட்டுக்கா காலையில? நைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? தொட்டுக்க குழம்பு எதுவும் இல்லையா? குழம்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது. கார துவையெல்லாம் வச்சா 2 in 1 பர்பஸ் காலையிலேக்கும் வச்சுக்கலாம். காலையிலேக்கு தொட்டுக்க செய்ய வேண்டாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. ஐடியா ஒத்துக்கி நீயே வச்சுக்க. ஒரு வேளை சமைக்கணும், 2 வேளை வச்சுக்கணும். எப்படி? ஆமாம். நான் கடையில் வாங்குற பொருளே இப்படி தான் வச்சுக்குவேன். சட்னி சாம்பார் வாங்கிட்டோம்னா அதை அடுத்த வாட்டி சாம்பார் வச்சுக்கலாம். கிட்டு போயிடும் சட்னியில். வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போணுச்சு. எங்கேயும் சந்தோஷத்தில் எங்கேயே போகுது. இன்னைக்கு நமக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு வீடு தொடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாம் முழுகி வீடெல்லாம் மாப்பு போட்டேன். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் மாப்பு போட்டோம்னா வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நான் அப்படி போட்டு வைப்பேன். இவன் மண்ணை மிச்சிக்கிட்டு வந்து சபக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அப்படி வைப்பேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். வாரத்தில் 2 நாள் மாப்பு போடணும். மாப்பு போடுவேன். ஆமாம், வாரத்தில் 2 நாள் மாப்பு போடுவேன். இப்போ என்ன மாப்பு புதுசு? நல்ல வெள்ளை டைல்ஸுக்கு அதுக்கு அழகாக கிடக்கும். மாப்பு போட்டாவா? மாப்பு போட்டா. ஆமாம். ஒரு நாள் கூட்டாடி கூட தாங்கும். நம்ம மாப்பு ஒரு நல்ல நீட்டாக போட்டு தொடச்சி வச்சோம்னா. மாப்பு புதுசு வாங்கிட்டீங்களாமே? ஏற்கனவே வாங்கிட்டேன். அவங்கள்ட்ட 700 கொடுத்து வாங்கலை. இங்கே அது 100. அந்த இது வாங்கிட்டேன். அது ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணால் 10. அது அவங்கள்ட்ட போய் 100 கொடுத்து வாங்குறதுக்கு. என்ன அது மாப்பு 100 நல்லா இருக்கா? ஆமாம், பரவாயில்ல. பிளாச்சோலை வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாச்சோலை வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். அந்த சொடையில் இருந்த விதையை நாளைக்கு சாம்பாரில் 2 போட்டால் நல்லாயிருக்கும் வாசமாக. மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், விதை இதெல்லாம் போட்டு சாம்பார் அந்த காலத்தில் வைப்போம். வாசமாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி வைக்கலாம்னு பார்க்குறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே. இப்போ இந்த பட்டை சோம்பு போட்டு தாளிச்சு ஊற்றுறது பிடிக்கவே மாட்டேங்குது எல்லாத்துக்கும் பட்டை சோம்பே போட்டு தாளிச்சு ஊற்றுறாரு பார்ப்பேன். அப்புறம் பிடிக்க மாட்டேங்குதுன்னா அதையும் தாளிச்சு ஊற்றுறீங்க? அதே இப்போ வருது கையில். எல்லாரும் பண்ணுறது பார்த்து நம்ம வீடியோ பண்ணுறது பார்த்து நமக்கும் வருது. நமக்கு மட்டும் புதுசாக. அந்த காலத்தில் பட்டை சோம்பெல்லாம் இவ்வளோதெல்லாம் சேர்க்க மாட்டோம். நாங்கள் ரொம்ப முக்கியமாக மசாலைக்கு மட்டும்தான் சேர்ப்போம். இப்போ என்ன கறி குழம்புக்கு அது, பிரியாணிக்கு அது, என்ன பாயத்துக்கு தான் ஏலக்காயெல்லாம் சேர்ப்போம். இப்போ பிரியாணிக்கு ஏலக்காய், என்ன அம்புட்டுக்கும் ஏலக்காய் பட்டை சோம்பு. ஏமே அது சேர்த்தா அளவோட சேர்த்தா இல்லை, சேர்த்தா நல்லது தானே. இப்போதான் சொல்கிறாங்க அது நல்லதுன்னு. அப்பெல்லாம் சேர்க்க மாட்டோம். அப்பெல்லாம் அளவோடு தான் சேர்க்கணும்பாங்க. இப்போ என்னமோ அது இது பட்டை முத்துமினா வந்து தண்ணியை கொதிக்க வச்சு பட்டையை போட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாவே சிவப்பு கலரில் இருக்கு. அத்தையும் குடிக்கிற தினம் அதை சுட வச்சு ஆற வச்சு வச்சிடுறா. அந்த தண்ணி தான் அவன் விஷ தண்ணிங்கிறேன். தாரணேச்சு குடிச்சுயா பார்த்துட்டு சொல்லையா அப்படிங்கிறேன். கலர் வேற கலர், சிவப்பு கலரா இருக்கு. அதனால விஷ தண்ணிங்கிறாங்க. பட்டை தண்ணி தான் அது. அதெல்லாம் தண்ணியாவே போட்டு குடிக்கிறாங்க. ஜீரகமும் பட்டையையும் போட்டு நல்லா சுட வச்சா கலர் மாறிடுது. அந்த தண்ணியை குடிக்கிறாங்க அவங்க. சரி மம்மி, நீங்கள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் இது ஏதோ ஒன்று திட்டா வர்றதுக்கு ஏதோ ஒன்று அரைச்சி போடுவேன்னு சொல்லுவீங்கல்ல? அது வந்து அது என்ன, அதுவும் பட்டை மாதிரி தானே இருக்கும்? அதுவும் பட்டை தான். அதுவும் தண்ணிக்குள்ளே போட்டாவே சிவப்பு கலராக வந்துடும். அதே பிள்ளைகளுக்கு குளியாட்டுறது. செங்குத்தாரி பட்டை.
செங்கத்தாரிப்பட்டை. அதில் இந்த சதன் மளிகை இந்த நாட்டு மருந்து கடையில் விற்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது கழுத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளையாக திட்டா இருந்தா பச்சை பிள்ளைகளுக்கு அதை ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி எடுத்து குளிக்க வச்சோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தோல் நல்ல தோலாக வந்துடும். செங்கத்தாரிப்பட்டை. அது ஏன் குழந்தைகளுக்கு அப்படி வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு தெரியல, அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அது அந்த அம்மா வேலைக்காரம்மா சுடுதண்ணியை ஊற்றி குளியாட்டினால கழுத்துல அப்படி வந்துச்சா எப்படின்னு தெரியல. அது அவனுக்கு ஆனால் பச்சை பிள்ளையில இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செங்கத்தாரிப்பட்டை போட்டு குளியாட்டவும் சரியாயிடுச்சு. சூரிய வெளிச்சத்துல எல்லாம் வைக்கணும் பிள்ளைகளை கொஞ்ச நேரம், காலை சூரிய வெளிச்சத்துல. அதுவும் பட்டையை போட்டா சிவப்பா வந்துடும் தண்ணி. இப்ப ஊற வச்சு ஒரு கிண்ணத்துல ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சிவப்பா தான் இருக்கும். அதை நம்ம குளியாட்டுற தண்ணியோட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு குளியாட்டினோம்னா ஒரு வாரம் குளியாட்டினா போதும், பிள்ளைக்கு மேல இருக்காது இதெல்லாம் போயிடும். அதுக்கு அந்த தன்மை இருக்கா? அதுக்கு அந்த தன்மை இருக்கு செங்கத்தாரிப்பட்டை. ஆனா அது உள்ளுக்கு எல்லாம் குடிக்க கூடாது. இவங்க சொல்றது சமைக்கிறத குடிக்கிறாங்க. சமைக்கிற பட்டை நம்ம பிரியாணிக்கு எல்லாம் போடுறோம்னா அந்த பட்டையை தான் இவங்க குடிக்கிறாரு. அதுவும் சிவப்பாதான் வருது. இனிமே வலிக்கண்ணா மாமி ஆயுதம்லாம் எடுக்கிறீங்க. முருங்கைக்காய் எவ்வளோ மாமி இந்த முருங்கைக்காய்? 10 ரூபா ஒன்று. ஒரு காய் 10 ரூபா. பாருங்க ஒரு காயோட நீளத்தை. ஒரு காய் இந்த ஒரு காய் 10 ரூபா, 2 காய் 20 ரூபா. இங்கே அரிமளத்தில் ஒன்றும் சீப்பாகலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிராக்கியாக தான் இருக்கும். நம்மளே அறுவடை பண்ணாதே சீப்பாக. நம்ம அறுவடை பண்ணுறதும் சாமானியம் இல்லைப்பா. கத்திரிக்காய் தான் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோமே. கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து சமைச்சோம். 1/4 கிலோ. ஆமாம். அதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்போம், எவ்வளோ தண்ணி ஊற்றிருப்போம், எவ்வளோ பாடுபட்டுருப்போம். ஆமாம் ஆமாம். ஆனால் அது காசு செலவு கம்மி தானே. மொத்தமாக கண்ணு 20 ரூபா 30 ரூபான்னு சொன்னீங்க. ஆமாம் கண்ணு செலவை. ஆமாம் 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த 1/4 கிலோ நம்ம 30 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போந்தோன்னே. 30 ரூபாய்க்கு எடுத்துட்டோம். நம்ம பாடுபட்டதுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் வரல. தினம் சாயந்தரம் தண்ணி ஊற்றி அதுக்கு கொத்தி விட்டு அதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா. ஆமாம் ஆமாம். அது சின்னத்துலேருந்து வளர தானே அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஆமாம். முதல்ல அந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா. வலிக்கணும். இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தீங்க? இன்னைக்கும் சாந்தா அவங்க வீட்டுக்கு ஆனால் என்னமோ ஒரு குடும்பம்னு அது ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அது 2024 ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? சாந்தா முத்து. ஆமா 2024 ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சேனல். குடும்ப அலப்பறைகள். குடும்ப அலப்பறைகளா? குடும்ப அலப்பறைகள்னு ஒரு சேனல். அதுல என்ன பண்றாங்க? அதுவுமே 63.8K நம்ம போயிருக்கு. லேக்கு கிட்ட வரப்போகுது. அதுவும் 2024 தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அண்ணன் எல்லாம் பார்த்தா உள்ளியா அப்படி சோத்துக்கே இல்லாத ஒரு மாதிரி இருக்காரு. அங்க வந்து கோயம்புத்தூர் இதுல இடம் வாங்கி இப்ப இது பண்ணால பூமி பூஜை போட்டார்ல சாந்தா முத்து, அவரோட அண்ணன் அவளோட குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னமோ மாதிரி இருக்காரு. ஒல்லியா பாவமா இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் தெளிவா நல்லா இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அவருக்கு பாவம். அதுல ஒருத்தர் விட்டு பங்கு வீட்டா கொடுத்துட்டாங்க. அந்த மொத்தமா நம்ம முழுசா இவங்க விட்டு நம்ம வீட்டு பொது வீடு இருக்கும்ல, அதுல ஒரு அண்ணன் பங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டாராம் எழுதி வாங்கிட்டு. சரி. அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டாங்களாம். எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டாங்களாம். சின்ன தம்பி தான் வச்சிருக்காப்லையா. அவர்கிட்ட பங்கு மட்டும் இருக்கான். மிச்சம் இப்ப அவங்களும் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த இடமும் இவங்களுக்கே ஃபுல்லா சொந்தமாயிடும். இவங்க இப்ப சொத்தா வாங்கி போடுறாங்க. நல்லா சொத்து சேர்க்கறது நல்லது. பின்னாடி சொத்து சேர்த்தா மட்டும் பிள்ளைய என்ன சிலையா வைக்க போகுதுங்க. பிள்ளைய என்ன ஒண்ணுங்களா யாருண்டா இல்ல பிள்ளையில நல்லா வளர்க்கணும். என்னை கேட்டா நம்ம பின்னாடி ஜெனரேஷன் வந்து கஷ்டப்படக்கூடாது. இல்ல பிள்ளையில நல்ல பிள்ளையில வளர்த்துட்டா உழைச்சு சாப்பிடுற அளவுக்கு நம்ம வளர்த்துட்டோம்னா அதுதான் நல்லது சொத்து சேர்க்கறத விட.
அது காலம்லாம் உழைக்க முடியாது மம்மி, அந்த பிள்ளைகளுக்கு வயசாகும்ல. அப்போ அதுக்கு தான் சேர்த்துக்கணும். அதை நம்மளே சேர்த்து வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குங்கல்ல. அப்படி சேர்க்குதோ இல்லை உள்ளது விடுதோ யாருக்கிட்ட என்ன? அது கரெக்டு, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே. இப்போ நான் இன்னைக்கு ஒரு அட்வைஸ் படித்தேன், பிள்ளைகளுக்கு சொத்துலாம் சேர்த்து வைக்காதீங்க யாருமே. அதுகளுக்கு பொழைக்கிற வழியை கற்றுக் கொடுங்க, பொழைக்கிற வழியை கற்றுக் கொடுத்துருங்க. அப்போதான் அதுகளும் அது பொழைச்சி அதுகளுக்கு வேணுங்கிறத அதுகளே சேர்த்துக்கிட்டோம். நம்ம பெற்றவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்காக நிறைய பேர் பாவம் பண்ணி சொத்து சேர்க்குறாங்க, ஏம்ட்டு பிள்ளைகளுக்குன்னு. இது எதுக்கு என்ன? நல்ல சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு படிக்க வைக்கணுமா? ஆனால் பிள்ளைகள நல்ல கல்வியை கொடுங்க, கல்வியை நல்லா கொடுங்க. கல்வி தான் எப்போவுமே உதவும், எந்த நேரமும் சரியா இருக்கும். ஆமாம், கல்வி. கல்வியில் ஆனால் இப்போ தானே படிக்க வைக்கிறாங்க எல்லாரும். ஆமாம், அந்த காலத்தில் படிக்காமலே பர்மாவுக்கு சிங்கப்பூருக்கு அங்கேயும் இங்கேயும் போனாங்க. இப்போ தான் படிக்க வைக்கிறாரு. இப்போ எல்லா பிள்ளைகளையுமே படிக்க வச்சிடறாங்க. ஆமாம், இது ரொம்ப குடும்பத்தில் வறுமையில் கீழ் தங்கினவங்க, ஆமாம், கொஞ்சம் இதுவாக நடுத்தரமாக இருக்கவங்க எல்லாருமே படிக்க வச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று கிடச்சிடுது எப்படியோ படிக்க வச்சிடுறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் பிலோ இதில் இருக்காது தானே எடுக்குதுங்க. ஆமாம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. ஒரு பையன் 600க்கு 502 மார்க்கு தான் கம்மி, 598. அந்த பிள்ளைக்கு ஏதோ உதவி கேட்டு அவங்க அம்மா போட்டிருக்காரு, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்லேருந்து. 598. +2 இல்லையா 10th இல்லையா? +2 இல்லையா தெரியல, +2 அது இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம படிக்கலாம் 1200 மம்மி, நாங்கள் படிக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 600 கொண்டாந்துட்டாங்க. ஆமாம், +2 முன்னாடி 200 எழுதணும் வாங்கணும். இப்போ 100 எழுதுனா போதும். ஃபிசிக்ஸ் இதை போய் நான் இதுக்கு வதக்கிட்டு வருவேன். இனிமே கத்தணும் இல்லையா? குத்தமில்லை. இப்போ அபர்ணா சிவா உங்களுக்கு நிறைய வருது போல மம்மி உங்களோட வீடியோவில். இன்னைக்கு திருச்சி டு புதுக்கோட்டை போகிற வழியில் வரையில் ஒரு கார் ஒன்று ஆக்சிடெண்ட் போட்டிருக்கு. ஓ, கார் ப்ளூ கலர் பலினோ மாதிரி இருந்துச்சு. ஒரு கார் ஒன்று ஆக்சிடெண்ட் அடிக்கடி நடக்குது போல். திருச்சி டு புதுக்கோட்டை, திருச்சி டு புதுக்கோட்டை எல்லா ரோட்லேயுமே ஆக்சிடெண்ட். நம்ம ஸ்லோவாக வந்தெல்லாம் அவங்க வந்து இடிக்கிறாங்க. அதுக்கு என்னன்றது, நம்ம இப்போ இறங்கி தள்ளிக்கிட்டா போக முடியும். இறங்கி தள்ளினாலுமே இடிப்பாங்க. இடிக்கிற முடிவாயிருச்சுன்னா தள்ளி சைக்கிளில் கார்ல எல்லாம் சைக்கிளில் போனால் கூட ஏன் நடந்து போனக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. நீ வேறு நடந்து அந்த ஆட்சி கோட்டுகிற விட்டாச்சு. புதுக்கோட்டையில் பணக்காரவங்க சோமை உண்டு உலகுக்குள்ள பணக்காரன் அந்த ஆட்சி. புதுக்கோட்டையில் வீடு இருக்கு, அவங்கெல்லாம் பயங்கர பணக்கார, சொத்து பத்து சிங்கப்பூர்லாம் நிறைய கிடக்கு. அந்த ஆட்சி இந்த வீதியிலேருந்து அடுத்த வீதிக்கு கிராஸ் பண்ணும்போது எவனோ வந்து இடிச்சு ஸ்பாட்லேயே விட்டான். ஐயே, அதில் நேரத்தை பாருங்க. நேரம் ஆனால் ஒரு சிலர்லாம் இப்போ உங்கள் அக்கா பையன் அக்கா வீடெல்லாம் எத்தனையோ வாட்டி காரில் விழுந்து உருண்டு தலைகீழ போய் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஒரு சிலர்லாம் ஈஸியாக தப்பிச்சிடறாங்க. ஒரு சிலர் சும்மா நடந்து போயிலே அடிபட்டதுலேயே போயிடுறாரு. அப்போ அவங்க ஆயுசை பொறுத்துதான். ஆனால் மண்டை அடிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மகன் ஒன்று இப்போ நல்லா அழகாக நல்லா இருக்கும். இப்போ அந்த பொண்ணையும் புதுப்படப்புக்கெல்லாம் காணும். அவங்க குடும்பமே என்ன ஆச்சுன்னு தெரியலையா. நிறைய பேர் நமக்கு பற்றி தெரியவே இல்லை. அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் அந்த காலத்துல இல்லை, பாக்கியராஜ் அவங்க கல்யாணத்துக்கு வந்தாராம்.
அவங்க கல்யாணத்துக்கு பாக்கியராஜ் வந்து நடத்தி வச்சாராம். அப்ப வயசெல்லாம் ரொம்ப இருக்காதுல்ல அவங்களுக்கு. ஆனா அவங்களே ஆளை காணும், பொதுப்படப்பு கூட காணும். அவங்க எங்க வீடு புதுக்கோட்டையா? சொந்த வீடு புதுக்கோட்டை. அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சொத்து பத்து இருக்கு. பணக்கார, பரம்பரை பணக்கார அவங்களாம். ஓ, பரம்பரை பணக்காரன்னா அவங்க இதில் ஃபாரின்ல இருந்திருப்பா, அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வந்தது. முன்னோர்கள் அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் பங்கு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து இங்கே வந்து இந்த பிறந்தவன் கொஞ்சம் கெட்டிக்கிறது நல்லாதவன் கருப்பையான்னு. சோமி வீட்டு உழவுக்குள்ள கொஞ்சம் பரவாயில்ல, அவங்கெல்லாம் அவங்ககிட்ட உழவுக்குள்ளதான் இவங்க. ஆனா இவங்கெல்லாம் ரொம்ப சுமாரா உள்ளவங்க. பணம் மட்டும் இருந்துச்சு. பொண்ணு அழகா ஒரு பொண்ணு பிறந்துச்சு அவளுக்கு. அவருக்கு கடைசி என்ன ஆச்சுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருந்தா புதுப்படப்புக்கெல்லாம் வரவே இல்லையே. புதுப்படப்புக்கு கூடுவாளா? புதுப்படப்புக்கு பெரும்பங்காலையெல்லாம் கூடுறது தானே. உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு இருக்காங்க படப்பு? 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படப்பு. 9 ஊர் ஆளுங்க சேர்ந்து. இந்த வருஷம் படப்பு வருதா? ஆமா, இந்த ஆடி மாசம் படப்பு 3 நாள். வெள்ளி சனி ஞாயிறு. ஆமா, 3 நாள் தொடர்ச்சியா படம். ஏழை விடுவாங்க நல்ல நிறைய ரூபாய்க்கு பொருள்கள் எல்லாம். ஆமா. வலிக்கு நம்ம ஏலத்தில் எடுத்தது உண்டா? முன்னாடி எடுத்திருக்கேன், இப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்பெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறதோடு சரி, ஏதாவது ஒன்றும். ஏலத்துல எடுக்கிறதுக்கு பணம் 2 வருஷம் கழிச்சு கூட கட்டிக்கலாம். அடுத்த படப்பும் போது கட்டினாலும் போதும். ஆனா அதெல்லாம் ரிஸ்க் இல்லை. நாங்க அப்பா அப்படியெல்லாம் எடுப்போம். எடுத்து அடுத்த படப்புக்கு கட்டுறதுக்குள்ளேயும் பெரிய மொழி பிரிங்கி போயிடும். அதுக்காக எடுக்கிறது இல்லை. இந்த சாமி வீடு பணத்தை வட்டிக்கு விடுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், வட்டியோட அடைக்கணும். நமக்கு பணம் தேவைன்னா வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட, ஆனால் வட்டியோட அடைக்கணும். எவ்வளோ வேணாலுமா? எவ்வளவு, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஒருத்தருக்கு. ஓ, அடுத்த படப்புக்குள்ள அடைக்கணும். அது ஏதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம். 2 லட்சம் 1 லட்சம் அது வாங்குறதுக்கெல்லாம் 102 ப்ரொசீஜர் பண்ணுவாங்களா இருக்கும். சும்மா கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. படப்புக்கு என்னென்ன மம்மி சாப்பாடு போடுவாங்க? ஆடு கூட வெட்டுவாங்க, கோழிக்கறி இருக்கும். இது 2 தான் படப்பா. அப்போ இது பணியார படப்பு இருக்கும். பணியாரம், அந்த பெரிய பணியாரமாக ஊற்றுவார். அந்த பணியாரம் இவ்வளோ பெரிய கையில் பணியாரம். ஒரு பெரிய டம்ளர் ஊற்றி எடுத்து எண்ணெய்க்குள்ளே ஊற்றுவாங்க மாவு. முதல் நாளெல்லாம் இங்கே இருந்த அக்காக்கெல்லாம் வந்து இடிப்பாங்க. மாவு ஃபுல்லாக நம்ம இடிச்சுதான் சேர்க்கணும். ஆச்சியை சலிப்போம் நாங்கள்லாம். அக்கா அங்கே இடிச்சு போடுவாங்க, நாங்கள் சலிப்போம். சலிச்சதுக்கப்புறம் கருப்பட்டி எடுத்து பாகு காய்ச்சி, அதுக்கு நான் ஒரு 10 பேர் அதுக்கு கருப்பட்டியை பதமாக உடைச்சி பாகு காய்ச்சிடுது. பாகு காய்ச்சி வச்சிருவாங்க ஒரு பெரிய சட்டியில். அதை இந்த மாவில் எடுத்து ஊற்றி கலக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி ஒரு பெரிய சட்டியில் ஊற்றி, அந்த சட்டியில் அந்த ஊற்றுனது மாவு எடுத்து ஒரு டம்ளர் இந்த நெய்க்குள்ளதான் போடுவாங்க. நெய்க்குள்ளதான் இந்த பணியாரம் சுடுவாங்க. நெய், நல்ல நெய், அதில் தான் இந்த பணியாரம் சுடுவாங்க. அது ஒரு 5-6 பேர் அடுப்புக்கிட்ட இருந்துக்கிட்டு, எடுக்கிறதுக்கு 2 பேர், ஊற்றுறதுக்கு 2 பேருன்னா அப்படி இருந்துக்கிட்டு எடுப்போம் பண்ணோம். அது நல்லா டேஸ்டாக இருக்கும் மம்மி.
அது அந்த காலத்துலேருந்தே இப்படி தான் செய்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் மாற்றலை, அதெல்லாம் அப்படியே தான். எத்தனை மம்மி கொடுப்பாங்க பணியாரம்? பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட கொடுப்பாங்க. நம்மள ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைக்கு 2 நம்ம தான் கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு 3 இருக்கு. இல்லை இப்போ 2 எல்லாத்துக்குமே 2 தெரியல. அதனால நெய்யில் போட்டு ஓட்டாலும். நெய்யில் போட்டு. அதோட கிஃப்டாக ஒரு பையன் ஒன்று கொடுப்பாங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த அந்த படப்பு பேர் எழுதி கிஃப்டா கொடுப்பாரு. இந்த வருஷம் இந்த படப்பு அப்படின்னு சொல்லி 2025 அப்படிங்கிறது. அதுல பார்க்காதவங்களெல்லாம் பார்க்கலாம், சொந்தக்காரங்க பார்க்காதவங்களெல்லாம் பார்க்கலாம். எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆமாம், எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க. இங்கே உங்கள் அம்மா வீட்டு சைடு படப்பு இருக்கா? இது பூசை தான் போடுவாங்க. படப்பெல்லாம் கிடையாது. படப்பு கிடையாது. பூசை இந்த ஐயனாருக்கு பூசை போடுறாருல்ல, அந்த மாதிரி. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டுட்டு என்னவோ ஆம்பளை மட்டும்தான் சாப்பிடணும். ஆமாம், ஆம்பளை மட்டும்தான் சாப்பிடணும், பொம்பளை சாப்பிடக்கூடாது. அது பூசைன்னா என்ன? நம்ம பூசைக்கார வீட்டில் விருந்தாட்டம் வைப்பாங்க பொம்பளைகளுக்கு. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து பூசை வைக்க உள்ளது எல்லாம் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு, பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கெல்லாம். இவங்க பூசைக்கார வீடு, அதாவது அவங்க மண்டை அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீடு இருக்கும்ல, அவங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு. அப்படி இருப்பாங்க. பூசைனா என்ன? சாமிக்கு என்னவாங்க? சாப்பாடு பாலில் கொண்டு போய் காய வச்சு என்னமோ பண்ணுவாங்க. அதுவும் பால்பானை ஒரு ஆள் தூக்கிட்டு போவாங்க. பால்பானைலாம் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப விரதமா இருக்க முடிஞ்சவங்க தான் தூக்கிட்டு போவாங்க. அது விரதமா இருக்கணும், காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் தூக்கிட்டு போவாங்க பால்பானையில. அங்கே கொண்டு வச்சு காய்ச்சுவான்னு நினைக்கிறேன். ஐயாயிரம் இல்லை காய்ச்சி அரிசி போட்டு சமைப்பாளா இல்லை தெரியல, என்ன பண்ணுவானே எனக்கு. நாங்கள் தான் பொம்பளை தான் போகக்கூடாது, அதனால தெரியாது. போயிட்டு வந்து சொல்ல மாட்டாங்களா? சொல்லக்கூடாதா? சில விஷயங்கள் இப்போவும் லேடிஸ் வந்து அந்த சாமி கிட்ட போகக்கூடாது. ஆமாம், இப்போவும் நேற்று இந்த மூலக்குடியில் ஒரு இதுக்குள்ள பெண்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சு. இங்கிட்ட இருக்க சன்னிதானத்தில் நம்ம கார் எடுத்துக்கிட்ட ஒரு செவர் இருக்கு வர, அந்த இடத்துல ஒரு சாமி இருக்குல்ல, அந்த பார்த்தேன்னா பெண்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சு. அப்போ அந்த சாமிகளுக்கு பெண்கள் பிடிக்காதோ? பெண்கள் இந்த தீட்டாகிறோம் சொல்கிறோம், அதனால ஒத்துக்காது. நாளைக்கு என்ன நீ பண்ணுற பிளானை பொறுத்து தான் இருக்கு. சாம்பார்னா ஒரு உளியை சாம்பார் வைக்கணும். என்ன என்ன பண்ணுறன்னு புரியல நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. வழிக்கு நம்ம டெய்லி வாசல் தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் உண்டா இல்லையா? பண்ணுவோம்னு நினச்சேன், அது பண்ண என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல, அப்புறம் விட்டுட்டேன். வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இவ்வளோதான். இது எனக்கு ஆசைதான். முன்னாடி நான் சின்ன வயசாக இருந்தேன்னா வச்சுக்க, இவ்வளோ பெரிய வாசல் கிடைக்கணும், கோலம் போடணும், எல்லாரும் பார்க்கணும், பெருமையாக இருக்கணும்லாம் நினைப்பேன். இப்போ என்னால் முடியல. குமிஞ்சு கூட்டி எள்ளி கோலம் போடலாம் முடியல. அதனால தினம் சாயந்தரம் நீட்டேன் கூட்டி விட்டுறது. வயசு காலத்துலலாம் நினைப்பேன் நல்லா கோலம் போடணும், நல்லா அழகாக நம்ம வாசலில் கோலம் போடணும், அலங்காரம் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ இந்த வந்து 2-3 ஒரு 10 டைம் பண்ணி பார்த்தேன், அது கண்டினியூவாக பண்ண முடியல என்னால். அப்புறம் விட்டுட்டேன். கண்டினியூவாக பண்ண முடியல, அதனால விட்டுட்டேன். நம்மளுடைய ஆரோக்கியம் ஒரு நாள் இருந்த போல ஒரு நாள் இல்லை. அப்படி இருக்கல. சரி, எல்லா நாளும் வெள்ளை நாள் எந்திரிக்க முடியல. ஆமாம், எந்திரிக்க முடியலன்னு இல்லை, எந்திரிக்கணும்னு நினச்சா நான் எந்திரிச்சிருவேன்.
எந்திரிச்சிட்டு மற்ற வேலைகளை நம்ம உள்ள செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ வாச தொழிச்சு கோலம் போட்டுவிட்டு அந்த வேலை மட்டும்னா நம்ம செஞ்சுட்டு சத்து உட்காரலாம். டீ யாரும் போட்டு தந்தானா டீயும் நம்மளே போட வேண்டியதா இருக்கு. என்ன விளக்கேற்றி உள்ள வேற சாமிக்கு எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பால் நைவேத்தியம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லையே. ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தா நம்ம ஒரு ஆள் வாச தொழிச்சு கோலம் போடுறது ஒரு ஆளா இருந்தா போட்டுடலாம். நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலனா நம்ம அங்கேயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லா வேலையும் கமிட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. நான் பண்றதே அதிசயம் தான் இவ்வளவு தூரம். என்னென்ன மம்மி நறுக்கிங்க? இந்த நாளைக்கு என்ன எனக்கு என்னன்னு சரியா சமையல் என்னன்னு தெரியல. பிளாவதை உரிச்சிருக்கேன் சாம்பாருக்கு. மாங்காய் நறுக்கிக்கணும், கத்திரிக்காய் நறுக்கிக்கணும். நாளைக்கு முருங்கைக்காய் நறுக்கியிருக்கேன், பிளாவதை உரிச்சிருக்கேன், தக்காளி வெங்காயம் நறுக்கியிருக்கேன். நாளைக்கு சமையல் இதுதான். நாளைக்கு நீ சாம்பார் மட்டும் நான் வச்சேன்னா கிடந்து போயிடும். நீ அங்கே சாப்பிட்டீங்கன்னா நைட்டுக்கு வந்து கிடந்து போயிடும். அதனால காலையில சாம்பார் வச்சு விட்டுற வேண்டியதான். ஏன்னா நீ ஊற்றிக்கிட்டேனாதான் தீரும். நான் ஒரு ஆளுக்காக சாம்பார் வைக்க முடியாது. நைட்டுக்கு டின்னர் மம்மி இப்போவா? இப்போதான் தோசை ஊற்றணும். அந்த சட்னியை போட்டு விட்டு தோசை ஊற்றணும். சட்னி சத்தை போடணும். நீ காலையில ஒரு சாம்பார் வச்சு சாதத்தை வடிச்சுட்டு தோசை ஊற்றிடுவோம். கொஞ்சம் சாதத்தை வடிச்சுட்டு நீ மத்தியானம் சாப்பிட்றியோ நம்ம தெரியல. இங்கே போனா கொஞ்சம் சாதத்தை வடிப்போம், இல்லை வந்து சாப்பிட்டுக்குவியா பார்ப்போம். தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா? தோசை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. நைட்டுக்கு வந்து புதினா சட்னி அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி தோசை. புதினா நிறைய வாங்கிட்டு இருந்தேன் 20 ரூபாய்க்கு. அதனால அதே சட்னி அரைச்சிட்டேன். அது உடம்புக்கு நல்லது. ஆனால் கடையிலலாம் புதினா சட்னி வைக்கிறது இல்லை. ஆமாம், கடையில எல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரிச்சான ஹோட்டலில் வைப்பாங்களா? இல்லை வைக்க மாட்டாங்க. எதுலேயுமே வைக்க மாட்டாங்க. அவங்க இலையெல்லாம் ஆயிடும்ல. ஆமாம், அதனால வைக்க மாட்டாங்க. அவங்க இதை காட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தையில் வாங்கிட்டு வந்தது பூண்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 50 ரூபா, 60 ரூபா. இந்த பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது 60 ரூபா. தக்காளி 2.5 கிலோவா என்னமோ, ஆமாம் 2.5 கிலோ 50 ரூபா. இது 1 கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம். பீட்ரூட்டு 10 ரூபா. இது ரெண்டும் சேர்த்து 20 ரூபா. பீன்ஸ் அவரைக்காயும். பச்சை மிளகா 20 ரூபா. அப்புறம் மாங்காய் 20 ரூபா. கேரட்டு 20 ரூபா. கத்திரிக்காய் 20 ரூபா. பெரிய வெங்காயம் 50 ரூபா. மல்லியும் கொத்தமல்லியும் ஆளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ரூபா கொண்டு வச்சுட்டேன். அது வதங்கி போயிடும்ட்டு. இதான் நீங்கள் சந்தையில் வாங்கிட்டு. சந்தையில் வார வெங்காயம் வாங்க மாட்டீங்களா மம்மி? நமக்கு தீராது. நமக்கு இந்த போன வாரத்ததே கிடக்கு. இந்த வாரம் வாங்கியிருக்க கூட வேண்டாம். இருந்தாலும் அப்புறம் நாம அர்ஜென்ட்னா தீர்ந்து போச்சுன்னா இன்னொன்று வாங்கினேன். நமக்கு அப்படின்னா தீரல. வெங்காயம் நிறைய பாருங்க, எவ்வளவு வெங்காயம் இருக்கு. வெங்காயம் கிடக்குது. எனக்கு எப்பவுமே தீராது இந்த ஜாமான்லாம். தக்காளி வேணா தீரும், வெங்காயம் தீராது. ரொம்ப நிறைய வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் உரிச்சு போடுவேன். நான் எவ்வளோ நேரம் உரிக்கிறேன் பார்த்தீங்களா? ஆமாம், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது பெரிய இதுக்கு தினமும் எடுத்துக்க முடியும். சாம்பாருக்கு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம். ஆனால் நம்ம ஒரு நாள் குழம்பு வைக்கிறோம், ஒரு நாள் சாம்பார் வைக்கிறோம். ஆமாம், இந்த காலத்தில் இத்தனையும் பண்ணி சாம்பார் வச்சு இவ்வளவு இதாகுது. அந்த காலத்துல எல்லாம் செலவு ரொம்ப ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ பண்ணி செலவு ஆகாத மாதிரி இருக்கு. சரி மம்மி, நீங்கள் அந்த காலத்துலலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்களா, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்களா? சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணுவோம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். தெரியல, அதான் ருசி அதான் யூஸ் பண்ணுவாங்க அப்போல்லாம். பெரிய வெங்காயம் இருந்துச்சாண்ணா? பெரிய வெங்காயம் இருந்துச்சு. அது ஹைப்ரிட் பண்ணுறதுனால பெருசாக வருதா மம்மி? இல்லை
இல்ல அது பெரிய வெங்காயம் தான். வெங்காயத்துலேயே 3 சைஸ் இருக்கு. வெள்ளை வெங்காயம் இருக்கு, பெரிய வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம். இது பூண்டும் வெங்காயத்தோட ஒரு ரகம் தான். பூண்டுமே உனக்கு எத்தனை 4 தோசை தருவா? அந்த தோசையை சுட்டோம்னா எனக்கு அந்த சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியான சாதம் காலையிலே வடிச்ச நல்லா அது கெட்டு போயிடும், தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அது சாப்பிடணும். எனக்கு சுத்தமாக காத்தே வரல. எவ்வளோ நேரம் வேலிடா இருக்கும் சாதம்? சாதம் காலையில வெள்ளனை வடிக்கிறது ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். மதியம் 3 மணி வரைக்கும். மதியம் 3 மணி வரைக்கும். வெள்ளனா 4:30 வடிக்கிறது. அதுக்கு மேல தண்ணி விட்டு வந்துடும். நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. நம்ம புதுக்கோட்டையில் வாங்கிட்டு வர சட்னிகளே அவங்க 5 மணிக்கு 4 மணிக்கே வச்சிருவாங்க போல. நம்ம 9 மணி 10 மணிக்கு ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம்னா கெட்டு போயிடுது சட்னி. தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் வாங்கிட்டு வந்தால் உடனே சாப்பிட்றோம். ஆமாம். இல்லை என்ன தேங்காய் சட்னியெல்லாம் கெட்டுக்கும். வலிக்கு நம்ம மாங்காயெல்லாம் வாங்கிருக்கீங்க. நாளைக்கு என்ன ஒன்று பண்ணி? மாங்காய் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சூப்பராக இருக்கு மாங்காய். உங்கள் மரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கா? எங்கள் மரத்தில் நாங்கள் காய்க்கல. நாங்கள் என்ன பராமரிக்கிறோம் அதுக்கு? தண்ணி விடுறீங்க? இல்லை, தண்ணி மட்டும்தான் விடுறோம். அது பத்தாதா? மற்றவங்க தோட்டம்லாம் நல்லா பார்க்குறாரு. நம்ம அப்படிலாம் பார்க்கல. அதை வெட்டி விட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்தால் தான் அறுவடை அதிகமாக தருமா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நைட்டுக்கு தோசை, சுட சுட தோசை, புதினா சட்னி. புதினா சட்னி இதான் டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.